வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மட்டன் குழம்பு. அந்த குழம்புல வந்து பாருங்கள், முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு பழைய காலத்தில் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம செய்யலாம். ஒரு வாழைத்தண்டு பொரியல், கடலைப்பருப்பு வாழைத்தண்டு பொரியல், ஒரு பூண்டு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். மட்டன் வந்து 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, ஒரு 3 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை முடி தேங்காய் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. 3 தக்காளி நார்மல் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, இது வந்து கடையில் வாங்கினது தான். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கசகசா, இதில் பாருங்கள் 2 லவங்கம், 1 பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். பாருங்கள், வாழைத்தண்டு பொரியலுக்கு தேவையான பொருட்கள். வாழைத்தண்டு வந்து பாருங்கள், நார் எடுத்துகிட்டு இப்படி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து 50 கிராம் கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். பூண்டு ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: புளி வந்து 10 கிராம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, 4 தக்காளி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டை எடுத்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து இந்த கடாய் நான்ஸ்டிக்கா, இந்த கடாய் நான்ஸ்டிக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த கடாய் தான் வந்து நான்ஸ்டிக்கு. இது நான்ஸ்டிக் கிடையாது, இது ஒரு மாதிரி கோட்டிங். இந்த மாதிரி பாத்திரம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்னா ஸ்டோரில், சரவணா ஸ்டோரில், இந்த மாதிரி எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. இந்த மாதிரி இப்போ பாத்திரமாகவே வருது. சட்டி, குழம்பு வைக்கிற சட்டி அந்த மாதிரியே உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து நம்ம இரும்பு கரண்டியெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம இரும்பு கரண்டி யூஸ் பண்ண முடியாது, கட்டை கரண்டி தான் யூஸ் பண்ண முடியும். இந்த கோட்டிங் வந்து போகாது உங்களுக்கு. இந்த கோட்டிங் வந்து போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. இது குறைஞ்சது நான் வந்து ஒரு 6 வருஷமாகவே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதே நேரத்தில் தான் இருக்குது. இதில் எல்லா கரண்டியுமே யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம புளியில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குக்கரில் வந்து 1/2 டம்ளர் அளவு தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு இந்த மட்டன் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மஞ்சத்தூளில் வந்து ஒரு பாதி மஞ்சத்தூள், மீதி வந்து குழம்புல போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபுல்லாகவே போட்டுடலாம். இதில் போட்டு ஒரு கலக்கிட்டு இதை வந்து ஒரு 4-5 விசில் போட்டுடலாம். பாருங்கள், எப்போவுமே மட்டன் வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 5-6 விசில் போட்டிங்கன்னா தான் மட்டன் வந்து நல்லா வேகும். அதனால் இப்போ நான் மட்டன் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வேக வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு வந்து நம்ம புளி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜாரில் வந்து நம்ம இந்த மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளி தண்ணியும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், மட்டனுக்கு வந்து ப்ரெஷர் வருது. இப்போ வெயிட்டை போட்டுடலாம். இப்போ ரசத்துக்கு கடுகு போட்டுடலாம். இந்த பூண்டு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி, புளி, உப்பு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மிளகு சீரகம் வந்து நல்லா நுணுக்கி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மிளகு, சீரகம், சோம்பு அரைச்சதை வந்து இப்படி மேலே போட்டுருங்க.
கொஞ்சம் கொத்தமல்லி, பாருங்கள் மட்டன் வந்து 4-5 சவுண்டு வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசம் வந்து இப்படி நுர கட்டிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து சிம்மில் வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ இதில் நம்ம மட்டன் குழம்பு இந்த கடாயிலேயே வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த கெசகெசாவை ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு ஒரு சுற்றினதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காவை போட்டு அரைக்கலாம். பாருங்கள் இந்த பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மட்டன் மசாலா போட போகிறோம். அதுவும் இதுவும் இந்த வாசனை சேர்ந்தால் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போது வெங்காயத்தை போட்டுடலாம். பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். மட்டனில் வந்து நான் சால்ட்டு போடலை, அதனால் அதுக்கும் சேர்த்து இப்போ நான் வெங்காயத்தில் போட்டிருக்கேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ இந்த மட்டன் மசாலாவையும் போட்டுடலாம். பாருங்கள் இது 2 மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி போடலாம். இப்போ நம்ம முருங்கைக்காவை போட்டுடலாம். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ பாருங்கள் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன். பாருங்கள் இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மட்டன் வந்து ஒரு 4-5 சவுண்ட் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு இதை வேக வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஹையில் வச்சுட்டு அடுப்பை இதில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கி இதை மூடி வச்சிடலாம். நீங்கள் தேங்காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். தேங்காய் பிடிக்கிறவங்க மட்டும் தேங்காய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த கடலைப்பருப்பு போட்டு வாழைத்தண்டு பொரியல் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி. பாருங்கள் 1/2 ஸ்பூன் உப்பு. ஏன்னா வாழைத்தண்டுக்கு வந்து டக்குன்னு உப்பு கூடிடும். அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ மூடி நம்ம வெயிட் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ மட்டன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருக்கு. ஏற்கனவே வந்து உங்களுக்கு மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. உங்களுக்கு வந்து தேங்காய் தேவையில்லை அப்படின்னா இப்படியே குழம்பு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் ஊற்றுறதுட்டு இந்த லாஸ்ட் டைம் நல்லா கறி அந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த தேங்காய் கசகசாவும் அரைச்சதை ஊற்றிடுங்க. ரொம்ப திக்காக வேணும்னா இப்படியே விட்டுடலாம். ரொம்ப திக்காக வேணாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைக்கலாம். வாழைத்தண்டும் கடலைப்பருப்பும் வெந்துட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப வேக வேணாம். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் முழுசாகவே இருக்கணும். அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த குக்கரை இறக்கி நம்ம கீழே வச்சிடலாம். இப்போ இந்த கடாய் வச்சு நம்ம வாழைத்தண்டுக்கு தாளிக்க ஆரம்பிக்கலாம்.
பாருங்க, இதுக்கு வந்து நமக்கு எண்ணெய் நிறைய தேவை கிடையாது. ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். பாருங்கள், இந்த கடலப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்தால் இது நல்லா இருக்காது. பாதி வேக்காடு இருந்தாலே போதும். இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இந்த தண்ணி வடிச்சிங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது அப்படியே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சாயங்காலம் இதில் ஒரு கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி வெட்டி போட்டு ஒரு சூப்பு மாதிரி பண்ணி சாப்பிட்றலாம். பாருங்கள், மட்டன் குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டு மூடிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிடலாம். பாருங்கள், இதில் ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இது ரொம்ப சிம்பிளாக தான். சரி, ஒரு மட்டன் பண்ணுறோம், அதனால் ஏதாவது ஒரு காய் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இப்போ இந்த வாழைத்தண்டு பண்ணுறேன். பாருங்கள், இதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் நம்ம இறக்கணும். இல்லை உங்களுக்கு தேவை இருந்தால் தேங்காய் பூ போட்டுக்கலாம், தேங்காய் திருவுனது போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து தேங்காய் போடலை. பாருங்கள், இதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வற்றினதுக்கப்புறம் இதை இறக்குனிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு போனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நம்ம ஊற்றுற தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சிம்பிளாக ஒரு லன்ச் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்பு, ரசம், வாழைத்தண்டு பொரியல், ரைஸு. இது வந்து குறைஞ்சது உங்களுக்கு டைம் வந்து ஒரு 3/4 ஹவருக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.